டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து அபூர்வமான உருவம், அந்த சிறுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். புதிய நூற்றாண்டின் ஜனவரி 2ஆம் வாரத்தில் ஒரு நாள் ராகம போதனா வைத்தியசாலையில் எனது வளமையான வார்ட் முடித்துவிட்டு வெளியே வருகிறேன். குட் மார்னிங் டாக்டர் என்று சிரித்துக்கொண்டு ஒரு மனிதர் பேசி வருகிறார். நானும் பதில் சொல்லி சிரித்துவிட்டு அவரை நோக்குகிறேன். அவருடன் அழகான ஒரு பெண் குழந்தையை கையை பிடித்துக் கொண்டு நிற்கிறது. நான் அந்த குழந்தையை பார்த்து சிரித்தேன். அதுவும் சிரிக்கிறது. அது சிரித்து முடிவதற்குள் எனது கண்கள் அந்த குழந்தையை அளந்து கொண்டன. நான் அறிந்த எல்லா நோய்களும் எனது மூளைக்கு வந்து செல்கின்றன. இருந்தாலும் ஏன் இந்த குழந்தை இவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அற்புதமான ஓர் உருவம். குழந்தையின் வயது 8 என்று தந்தை சொன்னார். ஆனால் அந்த குழந்தையின் உயரம் 2 வயது குழந்தையுடையதாகவே இருந்தது. ஒரு 8 மாத கர்ப்பிணி தாயுடையதை போன்று அதன் வயிறு மிக பெரியதாக இருந்தது. ஈரலும் கல்லீரலும் பெரிதாகி இருக்க வேண்டும். ஆனால் அழகான சிரித்த முகம். இப்படியான ஒரு வித்தியாசமான உருவத்தை எனது மருத்துவ அனுபவத்தில் நான் அதுவரை கண்டதில்லை. அந்த குழந்தையின் தந்தை ஒரு கிறிஸ்தவர், ராகமையைச் சேர்ந்தவர். ஒரு ராஸ்மேன் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அவர் சரளமாக ஆங்கிலத்தில் பேச்சை ஆரம்பித்தார். அவரின் கையிலே ஒரு சிறிய மருந்து குப்பி, அத்தர் குப்பியின் அளவிருக்கும். டாக்டர், இந்த மருந்தை இந்த குழந்தைக்கு ஊசி மூலம் கொடுக்க வேண்டும். ஒரு மருந்து குப்பியின் பெறுமதி 4 லட்சம் ரூபாய். எனவே ஒரு துளியும் சிந்து விடாது இந்த ஊசியை போட்டுக் கொள்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். இதற்கு முன்னரும் பலமுறை வந்து இதனை போட்டிருக்கின்றேன். ஜனவரி மாதத்தில் இப்போதுதான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். தயவு செய்து இந்த ஊசி மருந்தை என் குழந்தைக்கு போட்டு விடுங்கள். நானும் சம்மதித்து ஆயத்தமாகுகையில் அவர், 1 மாதத்திற்கு 2 முறை இந்த ஊசியை மகளுக்கு ஏற்றுகிறேன் டாக்டர் என்றார். நானும் சம்மதித்து ஆயத்தமாகுகையில் அவர், 1 மாதத்திற்கு 2 முறை இந்த ஊசியை மகளுக்கு ஏற்றுகிறேன் டாக்டர் என்றார். மாதத்திற்கு 2 முறை? அப்படியென்றால் மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய். என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த மனிதர் அதனை உறுதிப்படுத்தினார். அந்த மருந்தை இதற்கு முன்னர் நான் கண்டதில்லை. நான் மட்டுமல்ல, இலங்கையில், ஏன் தென்கிழக்காசியாவிலேயே எந்த ஒரு வைத்தியரும் காணாத, அனுபவப்படாத அந்த மருந்து அமெரிக்காவிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது. ஐரோப்பாவிற்கு வெளியே அந்த மருந்தை இதுவரை யாரும் உபயோகித்ததில்லை. ஏனென்றால் 1 மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய் செலவு செய்ய யாரால் தான் முடியும்? ஆனால் அமெரிக்காவில் உள்ள கென்சைம் என்ற மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனம் இந்த குழந்தைக்கு மட்டும் அந்த மருந்தை இலவசமாக அனுப்புகிறது. இந்த மனிதரை சந்தித்த 1 வாரத்திலேயே கென்சைம் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் டொமி என்ற அமெரிக்கர் எங்கள் வார்டுக்கு வந்து எங்களை சந்தித்தார். 1 மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய்களை இந்த குழந்தைக்காக செலவு செய்ய தமது நிறுவனம் தீர்மானித்திருப்பதாகவும், அந்த குழந்தை இறக்கும் வரை இந்த மருந்தை கொடுக்க வேண்டியிருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் மற்றும் ஆசியாவில் இந்த மருந்தை அறிமுகப்படுத்தவுமே நான் இலங்கைக்கு வந்திருப்பதாக அவர் எங்களிடம் சொன்னார். அந்த சிறிய குப்பிக்குள் 4 லட்சம் பெறுமதிக்கு என்னதான் இருக்கிறது? அதுதான் பீட்டா குளோசிடைஸ் என்ற ரீகாம்பினேட் DNA முறை மூலம் தயாரிக்கப்பட்ட செயற்கையான நொதியம். இந்த நொதியம் உடம்பில் குறைந்துவிட்டால் ஏற்படும் நோய்தான் கௌஷர் டிசீஸ். இதுதான் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள நோய். இந்த நொதியத்தை பற்றி பலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். எமது உடம்பிலேயே ஆயிரக்கணக்கான நொதியங்கள் சுரக்கின்றன. அவற்றில் மிகச் சாதாரணமான, உடலில் எங்கோ ஒரு மூலையில் தனது தொழிற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் இந்த நொதியம் இல்லாது போனால் 1 மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0713696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். 1 வருடத்திற்கு
96 லட்சம். இவ்வளவுக்கும் இந்த நொதியம் பலரும் அறியாத மிகச் சாதாரணமான ஒன்று. இப்படி மிகச் சாதாரணமான ஒரு நொதியத்தின் பெறுமதி இவ்வளவு என்றால், எமது உடலில் ஏற்படும் ஆயிரக்கணக்கான ஏனைய நொதியங்களின் பெறுமதி என்ன? மற்றும் உறுப்புகள், கலங்கள் இவற்றின் பெறுமதி என்ன? எமக்கு கிடைத்திருக்கும் தேக ஆரோக்கியத்தின் பெறுமதிதான் என்ன? நாம் அனுபவிக்கும் சுகமான நோயற்ற வாழ்வின் பெறுமதிதான் என்ன? நாம் எப்போதாவது இது பற்றி சிந்தித்திருக்கிறோமா? நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக வாழவில்லை. எமது தேக ஆரோக்கியம் ஓர் அருள். இந்த அருளை நாம் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். எமது ஆரோக்கியம் இருக்கும் வரை அதன் பெறுமதியை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அற்புதமான எமது உடலை அழகாக படைத்த அல்லாஹ் நிச்சயமாக எங்களிடம் அதை பற்றி கேட்கப் போகிறான். அதற்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக உள்ளோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஓர் அடியானின் கால்கள் நகர மாட்டா. அவனுடைய ஆயுளை எவ்வாறு கழித்தான் என்பது குறித்து வினவப்படாதவரை, அவனது அறிவால் என்ன செய்தான் என்று வினவப்படாதவரை, அவனது செல்வத்தை எங்கிருந்து உழைத்தான், எவ்வாறு செலவு செய்தான் என்று வினவப்படாதவரை, அவனது உடலை எவ்வாறு பயன்படுத்தினான் என்று வினவப்படாதவரை. திருமிதி. ஆதாரம் தொடரும்.